யாராவது உங்களை போடா வெண்ணன்னு சொல்லி திட்டினாங்கன்னா நீங்க கவலையே படாதீங்கங்க. அப்படியே கொஞ்சோண்டு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க என்ன. ப்ளீஸ் கோச்சிக்காம. அப்புறம் நான் தான் உங்க ஃபர்ஸ்ட்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 8 மாத்திரை கிட்ட போட்டுக்கின்னு இருந்தேன். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கை சரியாவ ஒரு நாளைக்கு 1 மாத்திரை தான் போடுறேனே. ஆனா அந்த 1 மாத்திரையே போட்டு முடிக்கவே நாக்கெல்லாம் தள்ளுது, உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது. ஆனா வேற வழி இல்ல, இந்த மாத்திரையை போட்டுதான் ஆகணும் சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டு அப்போதாங்க எனக்கு தோணிச்சே, நான் குளிச்சியே 2-3 நாள் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு இந்த கையில தண்ணி படாம போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஷாம்பு ஃபேஸ் வாஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கட்டு போட்டு வச்சிருந்த கையில தண்ணி படாம போய் வெற்றிகரமாக குளிச்சு முடிச்சாச்சுங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் என்ன சோறுன்னு போய் கேட்டா முட்டை குழம்பு மாம்பழம்னு சொல்லிட்டாங்க. காம்பினேஷனே ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இதை விட்டா வேற சோறு இல்லைன்னு அதையே சாப்பிட துணிஞ்சிட்டேங்க. அப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், உங்களை யாராவது வெண்ணன்னு சொல்லி திட்டினாங்கன்னா கவலைப்படாதீங்கன்னு. அது ஏன் சொன்னா, எதுக்கோசம் சொன்னா, இன்னைக்கு தாங்க முதல் முறையா வெண்ணெயை எடுத்து பிரெட்ல தடவி சர்க்கரைய மேல தூவி சாப்பிட்டேங்க. உண்மையிலேயே வெண்ணெயோட டேஸ்ட் நாக்குல அப்படியே வலிக்கின்னு உள்ள போதுங்க. டேஸ்ட் மஜாவா இருக்குதுங்க. நீங்களும் மறக்காம வெண்ணெய தடவி சாப்பிட்டு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க தினமும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் பினிஷிங் டச்சா ஒரு இஞ்சிய தட்டி போட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கும் என்ன மாதிரி அருமையான நாட்களை அமைக்கணும்னா வாடாமாச்சா இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.